ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 17/11/2025 திங்கட்கிழமை விசுவாவசு வருடம் கார்த்திகை 1ஆம் தேதி. கார்த்திகை பிறந்தது நல்ல காலந்தா, மாலை அணிவது நல்ல நேரந்தா. சுவாமியே சரணமையப்பா என சரண கோஷங்களை முழங்கி சபரிமலை செல்கின்ற சாமிமார்கள் எல்லாம் மாலை போடுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். சபரிமலை செல்கின்ற சாமிமார்களுக்கெல்லாம் திவ்ய தரிசனம் கிடைத்து அவர்களுடைய குடும்பங்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு ஜெம் டிவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சூரிய உதயம் காலை 6:09 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய விசேஷம் கார்த்திகை சோமவார பிரதோஷம். மிக மிக சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே உங்களுடைய பிரார்த்தனைகளை சிவபெருமானுடைய பாதங்களிலே சமர்ப்பியுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை, இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணிந்து மகிழலாம். அழகு சாதன பொருட்களை வாங்கலாம். வியாபாரம் தொடங்குவதற்கு அருமையான நேரம். எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்க சிறப்பான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. இந்த நேரத்திலே வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 4:49 வரை அஸ்தம், அதன் பிறகு சித்திரை. இன்றைய திதி இன்று காலை 6:53 வரை தேய்பிறை துவாதசி, அதன் பிறகு திரையோதசி. இன்றைய சந்திராட்டமும் மீன ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினத்திலே சிவபெருமானை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ தரிசனம் காணுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். குழந்தை பாக்கியம்
அதற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாபங்கள் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்மராசினருக்கு மனம் குளிர்வான நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வந்து தீரும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் அது நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். கவனமாக இருக்க வேண்டும். பேசும்போது கவனமாக பேச வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் முன்னோர்கள். ஆகவே வார்த்தைகளிலே கவனமாக இருந்தால் அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி தேடி வருகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான நாள். அதேபோல் சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்கினால் அதிலே வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு, நிலம் வாங்கி விற்கின்ற வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மார்க்கெட்டிங் துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபகரமான நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். உடலாரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
சிறப்பான நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த முடிவுகளையும் இன்றைய நாளிலே எடுக்கக்கூடாது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முயற்சிகளிலே அவற்றை தள்ளி போடுவது நல்லது. அதேபோல் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. ஒரு 2 நாட்கள் போகட்டும். சந்திராட்டமும் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத மன உளைச்சலும் அலைச்சலும் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை இன்றைய நாளிலே முடித்து விடுங்கள். நாளைய தினம் சந்திராட்டமும் தொடங்கிவிடும் உங்களுக்கு. ஆகவே ஏதேனும் முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டும் என்றால் தொழில் சம்பந்தமாகவோ குடும்பம் சம்பந்தமாகவோ சொத்துக்கள் சம்பந்தமாகவோ முக்கியமான முடிவுகளை இன்றைய நாளிலே முடித்து விடுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மீனராசினருக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே குறிப்பாக கார்த்திகை பிறந்திருக்கின்றது. கார்த்திகை சோமவாரம் பிரதோஷம். இன்றைய நாளிலே நிச்சயமாக சிவபெருமானை தரிசித்து உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாள் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். மாலையிலே பிரதோஷம் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்று கார்த்திகை பிறந்திருக்கின்றது. கார்த்திகை சோமவாரம் பிரதோஷ நாள். ஆகவே சிவபெருமானுடைய அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி இன்றைய நாளிலே ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாய, சிவாய நமவோ, ஓம் நம சிவாய, சிவாய நமவோ. இந்த சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. பஞ்சாட்சர மந்திரம் போது சிவபெருமானை நன்கு துதிப்பவர்க்கு வாழ்க்கையிலே எந்த விதமான இன்னலும் அவர்களை அணுகாது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஆலயம் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்களை பாடிய அற்புதமான ஒரு கோவில். தன்னுடைய திருமுறையிலே 90வது பதிகமாக அருளி செய்த திருத்துருத்தி திருமுறை திருப்பதிகம் ஓங்கி மேல் ஒளிதரும் என்ற அற்புதமான பதிகத்திலே பாடியிருக்கின்றார். இந்த ஆலயமானது திருத்துருத்தி குத்தாலம் உத்தவேதீஸ்வரர் கோயில். இந்த ஆலயமானது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என மூவராலும் பாடல் பெற்ற தலம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமையான ஆலயம் என்று. இந்த ஆலயமானது மயிலாடுதுறை மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது. சுந்தரருக்கு உண்டான கொடுமையான நோய் தீர்வதற்கு அவர் இத்தலத்திலே நீராடி அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயானது தீர்ந்ததாக ஐதீகம். பேச்சு வழக்கிலே இந்த ஆலயத்திலே குத்தாலம் என்று அழைப்பார்கள். மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையிலே இருக்கின்றது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை முதலிய நகரங்களிலிருந்து இத்தலத்துக்கு எளிதாக செல்லலாம். நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றது. உத்தவேதீஸ்வரர் சொன்னவாறு அறிவார் கற்றளி மகாதேவர் என பல திருப்பெயர்கள் இந்த இறைவனுக்கு உண்டு. இறைவியாருடைய திருப்பெயர் மிருது முகிழாம்பிகை, பரிமள சுகந்த நாயகி, அரும்பண்ண வனமுலையாள். இப்படி அருமையான திருப்பெயர்கள் கொண்ட இறைவி. இங்கு தலமரம் குத்தால மரம், தீர்த்தம் காவிரி தீர்த்தம், சுந்தர தீர்த்தம், பத்ம தீர்த்தம், வடகுளம் என இந்த தீர்த்தங்களுக்கு பெயர் அழைக்கப்படுகின்றது. திருவேள்விக்குடி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில். இந்த ஆலயமும் சுந்தரரால் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே
சோழநாடு காவிரி வடகரை தலங்களிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான திருத்தலம் இந்த தலம். இந்த தலமானது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே குத்தாலத்துக்கு அருகிலேயே இருக்கின்றது. மயிலாடுதுறை மகாராஜபுரம் சாலையிலே இந்த ஆலயமானது இருக்கின்றது. சிவபெருமானுடைய திருமண வேள்வி நடந்த தலமாதலால் இந்த தலத்துக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. இறைவிக்கு கங்கணாதாரணம் செய்தபடியால் இதற்கு கௌதுபந்தன க்ஷேத்திரம் என்ற திருப்பெயரும் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் இந்த கல்யாண சுந்தரரை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது இத்தலத்தினுடைய சிறப்பு. ஆக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கார்த்திகை சோமவாரங்களிலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். சிவபெருமானுக்கு முக்கியமானதாக என்ன செய்ய வேண்டும்? வில்வ இலை, வில்வம். மற்ற புஷ்பங்கள் வாங்குகின்றோமோ இல்லையோ, முக்கியமான வில்வத்தை வாங்க வேண்டும். வில்வம், இந்த வில்வத்தை வாங்கி சிவபெருமானுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து அர்ச்சகரிடம் சொல்ல வேண்டும், சுவாமி இந்த வில்வத்தை இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கும் போது இந்த வில்வத்தை சமர்ப்பித்த அடியாருக்கு இந்த குறைகள் இருக்கின்றது வாழ்க்கையிலே, அந்த குறைகள் நீங்க வேண்டும், அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் சுவாமி என அந்த அர்ச்சகரிடம் ஒரு வார்த்தை சொல்லி அவர் மூலமாக இந்த வில்வத்தை கொடுங்கள். வில்வ இலை சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே இன்னல் என்பதே வராது. இது பிரத்யட்சமான உண்மை. இதனை இந்த கார்த்திகை சோமவாரங்களிலே செய்து பாருங்கள். அதேபோல் சிவபெருமானுடைய திருக்கோவில் அங்கு நடைபெறுகின்ற விசேஷங்களுக்கு உங்களால் ஆன கைங்கரியம், 5 ரூபாயோ 10 ரூபாயோ, உங்களுக்கு நல்ல வசதி இருந்தால் 5000மோ 10,000மோ கொடுத்து அங்கு நடக்கின்ற சத்காரியங்களிலே பங்கு கொள்ளுங்கள். இல்லை, என்னால் பணம் எதுவும் கொடுக்க முடியாது என்று சொல்கின்றீர்களா? அங்கு நடக்கின்ற உற்சவங்களிலே சிவபெருமானுக்குடைய பூஜைகளிலே, இன்று பிரதோஷ பூஜைகளிலே அந்த பூஜா கைங்கரியங்களிலே கலந்து கொள்ளுங்கள். பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து கொடுங்கள். இவற்றையெல்லாம் செய்யுங்கள். இவற்றையெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளானது நம்மில் சுரக்கும். தன்னுடைய தள்ளாத வயதிலும் சிவத்தொண்டு செய்து மறைந்த பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆகவே சிவத்தொண்டு என்பது நம்மால் பணத்தால் தான் செய்ய வேண்டும் என்றில்லை, எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். சிவத்தொண்டு செய்ய வேண்டும். உழவாரப் பணிகளிலே கலந்து கொள்ள வேண்டும். உழவாரப் பணிகளிலே கலந்து கொள்பவர்களுக்கு யமதூதர்கள் வரமாட்டார்கள். சிவதூதர்கள் வந்து நம்மை அழைத்து செல்வார்கள். நம்முடைய அந்திம காலம் முடியும் போது யமதூதர்கள் வரமாட்டார்கள். யமகிங்கரர்கள் சிவ தொண்டு செய்பவர்களை பார்த்தால் பயப்படுவார்களாம். ஆகவே இவர் சிவத்தொண்டு செய்தவர், இவரை நான் சென்று அழைக்கக்கூடாது, சிவத்தொண்டர்களை அனுப்புங்கள் என சொல்வார்களாம். ஆகவே உழவாரப் பணிகளிலே கலந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே 24 மணி நேரம் இருக்கின்றது நமக்கு. இறைவன் எல்லோருக்கும் சமமாக நேரத்தை கொடுத்திருக்கின்றான். ஆகவே உபயோகமான வழியிலே நம்முடைய நேரத்தை நாம் செலவிட்டால் உழவாரப் பணி, பிரதோஷ கால பூஜை, இப்போது திருக்கார்த்திகை வர இருக்கின்றது. திருக்கார்த்திகையிலே எத்தனையோ வேலைகள் இருக்கும் கோவில்களிலே. அந்த கோவில்களிலே சென்று நான் என்ன தொண்டு செய்ய வேண்டும் சொல்லுங்கள், செய்கின்றேன் என நாம கேட்டு வாங்கி வேலைகளை செய்து சிவத்தொண்டு செய்பவர்களுக்கு எந்த விதமான இன்னலும் வராது. ஆகவே இறைவன் கொடுத்திருக்கின்ற அற்புதமான காலம், இந்த காலத்தை வீணடிக்காமல் சிவத்தொண்டிலே சிவத்தொண்டு செய்து நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் கழித்து பக்திபூர்வமாக வாழ்ந்து அடுத்த பிறப்பு நமக்கு இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தி கொண்டு இப்பிறப்பை இனிதாக நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.